நாடு முழுவதும் நியூஸ் 18 தொலைக்காட்சி குழுமம் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது. ஒரு நிமிஷம், நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற. ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவியான்னு கேட்டேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பை நாடு முழுவதும் நடத்திய நியூஸ் 18 தொலைக்காட்சி குழுமம். நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல போங்கடா, அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதற்காக 95,000க்கும் அதிகமான வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் மன ஓட்டத்தை துல்லியமாக கேட்டறிந்தது. கருத்து கணிப்பு நானும் சுத்திக்கிட்டே இருக்கேன். ஏங்க என்கிட்ட ஒரு பையன் மைக்கு நிட்டு கருத்து கணிப்பு கேட்கறது, நீ எல்லாம் எங்க போய் முதல்ல கருத்து கணிப்பு எங்க? நீ முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள வந்தியா? நீ தமிழ்நாட்டுக்குள்ள யார்கிட்ட நீ கருத்து கணிப்பு ஏற்படுத்த? இப்போ என் சித்தப்பன் பெரியப்பம்மா எவன்ட்டே ஒருத்தவங்க மைக் போயிருக்கணும், ஒருத்தன்டையுமே போகாம இல்லை, எனக்கு தெரிஞ்ச யார்கிட்டையுமே போறதில்ல. இப்போ எவன்கிட்ட தான் எடுக்கிற? நீ வேற மயிலாப்பூர்ல போய் உட்காந்து எடுத்து கிளம்பிடுவீங்களா? நியூஸ் 18 தொலைக்காட்சி குழுமம் நாடு முழுவதும் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய மெகா கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 355 முதல் 370 இடங்கள் கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது. என்ன அடி சிங்கிறீங்களே? எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. इसका नाम एग्जिट पोल नहीं है, इसका नाम मोदी मीडिया पोल है. ये मोदी जी का पोल है, फैंटेसी पोल है उनका. பான் கூட அப்படியே காரிய மூஞ்சி துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உன்கிட்ட அதிகாரம் இருக்கலாம், ஆனா என்கிட்ட துணையா, பக்கபலமா, சொந்தமா, உறவா ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. தாராவி வந்தாலே ஒன்னும் பண்ண முடியாது. அது சொல்லத்தான் தனியா நான் வந்து நிக்க. சரி, கருத்து கணிப்பு எடுக்கும் பொழுது ஒரு சேனலுக்கும் மாறுபடும்ல. அப்படி இல்லாம கிட்டத்தட்ட 3 சேனல் ஒரே நம்பர், எக்ஸாக்டா ஒரே நம்பர். இந்த சேனல் வந்து NDTV, நியூஸ் எக்ஸ், இந்தியா நியூஸ், எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இது 3த்துல என்ன போட்டிருக்காங்கன்னாக்கா பிஜேபி 371, 371, 371, இந்தியா கூட்டணி 125, 125, 125. அதர்ஸ் யார்? நம்ம சீமான் கட்சி. அதர்ஸ் 47, 47, 47. அது எப்படிப்பா? அது 3மே எப்படிப்பா ஒண்ணா வரும்? எல்லாம் சொல்லி அனுப்புறதாடா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. அப்ப இது என்ன நடந்திருக்குன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பியிருப்பாங்க போட்டு நாக்பூர்ல இருந்து, எப்பா இதுதான் அஜெண்டா, இன்னைக்கான அசைன்மெண்ட், ஆமா இதை தட்டிருங்க அப்படின்னு உடனே மற்ற கம்பெனிக்காரெல்லாம் இருக்கான் பாத்தியா, நியூஸ் சேனல்ஸ்லாம், அவன்லாம் கொஞ்சம் கிலோட இருப்பாங்க. இந்த மாதிரி பல பிசினஸ் பார்த்துருப்பாங்க. அதனால நம்பர் வந்தோடனே அப்படியே போடக்கூடாது, அவனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கணும். அவ்வளவு தொழில் சுத்தம் பண்றது மானங்கெட்ட தொழில். இதுக்கு மார்க்கெட்டிங் வேற. பெரும்பான்மையான இடங்களில் பாஜக வெல்லும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் இவற்றை விடவும் கூடுதல் இடங்களில் பாஜக கூட்டணி வெல்லும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். என்ன 18 ஸ்டேட் சென்ட்ரல் யாரு எத்தனை ஆடி காட்டுறா? அப்படியா? இப்ப சொல்றா. என்ன தம்பி ஓவரா ஆடுற? நீ தான் ஓவரா ஆடுற. என்ன ஈக்குவலா ஆடுற மாதிரி தெரியுது? ஈக்குவலா தான ஆடுற. தம்பி டெபாசிட் கூட வாங்க மாட்டேன். எனக்கு டெபாசிட்டே இல்ல தம்பி. தம்பி வேணாம் தம்பி. தம்பி நாங்க கட்சியே இல்ல தம்பி. திருத்து தர மாட்டாங்க. மக்கள் வந்து ஜனநாயகம் ஜெயிக்கிறீங்க, பணம் ஜெயிக்கிறீங்க. பணம் கொடுத்து நோட்டா போட மாட்டாங்க. அப்படிதான் 12 மாநிலத்துல ஜெயிச்சாங்க. நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி, நரேந்திர மோடி. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுறப்பா. 60 சிவாலயங்களை கட்டின ராஜராஜ சோழனுக்கு தலையில வலி. ஏகப்பட்ட வைத்தியர்கள் வந்து பாக்குறாங்க, குணம் அடையல. ஒரு ஊர் வழியா போகும்பொழுது ஆசைப்படுறாரு ஆத்துல குளிக்கிறதுக்கு. அப்ப குளிக்கிறாரு, அங்க தவளையினுடைய குஞ்சு காது வழியா மேல போயிடுது. அது மூளைக்குள்ள போய் தேரையாவே மாறிடுது. அப்ப வந்து தென் திசையில இருந்து வைத்தியம் பண்ணிக்கிட்டு ஒரு சித்தர் ஒருத்தர் வர்ற. அவங்க வந்து ராஜராஜ சோழன் கிட்ட சொல்றாங்க, இவர் வைத்தியத்துல ரொம்ப கை தேர்ந்த ஆளு, அவரை கூட்டு பாப்புமா அப்படின்னு வர சொல்றாங்க. வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே சொல்றாரு, கபாலத்தை ஓபன் பண்ணனாதான் இவரை குணப்படுத்த முடியும். நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னையா கேனத்தனமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பையா சொல்றாங்க. என்னையா லூசான்னு கேக்குறாங்க. நான் பருப்புங்க, என்ன நம்பி ஒப்படைங்கிறாரு. கத்துங்கிறாரு, மூளை ஓபன் பண்றாரு, உள்ள தேரை இருக்கு. ஆனா அந்த தேரையை கைய வச்சு எடுத்தோம்னா அதனுடைய நகங்களோட மூளை வெளியில வந்துரும்.
அங்க வந்து தன்னுடைய மூளையை பயன்படுத்துறாரு. போய் இளநீ வாங்கிட்டு வர சொல்றாரு. அந்த தேரைக்கு நேரா வச்சுக்கிட்டு சீவுறாரு. இதுல இருந்து தண்ணி பீரிட்டு அடிச்சோன்னா தேரையினுடைய வாயில போய் படுது. தித்திப்பா இருக்கு. தேரையா ஜம்ப் பண்ணி அங்க இருந்து தேரை வந்து இந்த இளநீக்குள்ள விழுவுது வச்சு லாக் பண்றாங்க. கேணிக்கல போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவருதான் தேரையர் சித்தர். 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே மண்டையை ஓபன் பண்ணியாச்சு. அதுதான் இன்னைக்கு மூளையில இருக்கிற கட்டி ஆபரேஷன். நாட்டு மருந்தில் இருந்து விரிவடையப்பட்டதுதான். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்பா காதுல வைக்கிறீங்க, அவர்கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம். கீதாப்பா பேசுமா. என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? பேசுமா. பேசுமா. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், கிருஷ்ணரே கிரிக்கெட் ஆடி இருக்கு. அப்படியா? வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். அவன் என்ன சொல்றான் கேப்போம். அதுக்கு கதம்ப கிரீடான்னு ஒரு பேர் சொல்றாங்க. இது என்ன பண்ண கேகேஆர் கிரியேட்டிவிட்டிக்கு பேர் போன இந்த பிராமின் கம்யூனிட்டி இந்த வேர்ல்ட். இல்ல இது என்ன பண்ணாரா? இஷான் கிருஷ்ணன் சொல்றாரு. இஷான் கிருஷ்ணன் இல்ல, லார்ட் கிருஷ்ணா, ஈஸ்வரனாகிய கிருஷ்ணன் கையில வந்து கடம்ப மரத்து குச்சிய கையில வச்சு, கடம்ப மரத்துல மஞ்சரின்னு சொல்லுவாங்க, பூந்துணர் இன்ஃப்ளோரசன்ஸ்னு, அத வந்து பாலா வச்சு இத வச்சு விளையாடினாராம். கந்துக்க கிரீடான்னு அதுக்கு ஒரு பேரும் கொடுக்கறாங்க. அத வந்து அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் 6 வேற அடிச்சாராம். யமுனை கரையில விளையாடி அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் அடிச்சு அந்த பந்து யமுனையில போய் விழத்தான் இவர் உள்ள குதிச்சு காளியன் தலைமையில நாட்டியம் ஆடுறாருன்னு சொல்லி கந்துக்க கிரீடான்னு கிருஷ்ணர் விளையாடி இருக்காரு. இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. இதெல்லாம் வாட்ஸ்அப்ல வருதே இல்லையா? உங்களுக்கு மட்டும் வருது போல இருக்கு. டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கலாம் கிருஷ்ணரோட. இல்ல சார், புக்ல ரெஃபரன்ஸ் இருக்கு. இத பத்தி எக்ஸ் கமெண்டேட்டர் ரவி சதுர்வேதின்னு கிரிக்கெட்டின் இந்தியன் மைத்ரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறா. ஐயோ இன்னைக்கு காலையில என் பொண்ணுக்கு வர மாப்பிள நாங்க நில்லுன்னு சொன்னா நிக்கணும். அப்படி ஒரு மாப்பிள என் பொண்ணுக்கு கிடைச்சிட்டான்னா என் புருஷனுக்கு 20 அடியில வேர் செஞ்சு நாக்குல அளவு குத்தி வர. என்னது 20 அடி நீளத்துல வேர் செஞ்சு நாக்குல குத்த போறியா? ஏன் படுக்க போட்டு சங்கில குத்துறீ? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.